ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து கெவுரு புட்டு செய்ய போகிறோம்மா. மாவு ஆட்டி வச்சிருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. இன்றைக்கி கொஞ்சம் டிஃபன் லேட்டு தான். கெவுரு கழுவி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி அரைச்சிட்டு வந்து வச்சது. புட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்படி. ஏன்னா இந்த குழா புட்டு இந்த செய்கிற இது வந்து என்ன மாவு? கெவுரு மாவு புட்டு தானே இது? ஆமாம், இது கெவுரு மாவு புட்டு. கூழுக்காக அரைச்சிட்டு வந்தேன். செய்யணும், கூழுக்கு அரைக்கணும், போடணும். சரி, இன்னைக்கு புட்டுக்குழா தான் செய்வாங்க ஒரு சிலர். இது வந்து நம்ம புட்டு. அதனால நார்மல் புட்டே. அது வந்து சைஸாக பண்ணுறதால எல்லாமே ஒன்று தான். அப்படியா? ஆமாம். அந்த காலத்தில் குண்டாங்குள்ள தண்ணி வச்சு வேடு கட்டி அதுக்குள்ளே புட்டை வச்சு மூடி போடுவாங்க. எல்லாமே இப்போ வந்தது தானே. அது இப்படியும் செய்யலாம். அந்த புட்டு பாத்திரம் ஒன்று இருக்கு நீளமா, அது அதுதான் குழா புட்டு. அது ஸ்டவ்வில் வைப்பாங்கல்ல, ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னாக்கா இது போல் இட்லி குண்டானில் அவிக்கலாம். சாப்பாடு செய்கிற குண்டானில் கூட துணி, ஒயிட்டு துணி வேடு கட்டிட்டு நம்ம எல்லாத்துக்கு எல்லாம் இது போலையும் பண்ணலாம். தண்ணி நிறையா ஊற்றி பசங்கிடக்கூடாது. உப்பு போட்டாச்சா? உப்பு போட்டாச்சு. மாவாக இருக்கக்கூடாது. நல்லா கையால் நல்லா பிசையணும். அந்த உருண்டை இல்லாத அளவுக்கு வெள்ளையாகவே இருக்கக்கூடாது மாவு பிசையத்தில். இந்த மாதிரி பண்ணி இட்லி குண்டான வச்சா முடிஞ்சிருமா? ஆமாம், செஞ்சாச்சு. இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கு பாரு. அப்படியே இதை இது பண்ணணும். ஆமாம், வைக்கணும். வரையிற இதில் துணி போட்டு சுடலாம். துணி போட்டு புட்டு மாவு அள்ளி வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் அடியில் வரணுமே அப்படின்றதுக்காக லைட்டாக இந்த இட்லி ஊற்றுற மாதிரி. துணி இல்லாமல், துணி மல்லு துணி இல்லை, அது கடையில் வாங்கிட்டு வரணும். துணி இல்லைனாலும் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இது போல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், அது தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில். இது போல் வச்சுட்டு இப்போ இதை பண்ணணுமா? இதில் வைக்கணுமா? ஆமாம், ஒன்றாகாது. வெந்துடும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில். ஆமாம், இட்லி வேகிற மாதிரி. இது நல்லா வேகும், மாவு கூட இல்லாத அளவுக்கு. ஒரேடியாக வச்சிடலாம்ல? ஒரேடியாக வச்சிடலாம். துணி இட்லி துணி போட்டுக்கலாம். வேணும்னா இட்லி துணி போட்டால் ரொம்ப நல்லது. அது வெந்த உடனே அப்படியே துணி பிடிச்சி தூக்கி கொட்டிக்கலாம். அதுதான் ஈஸி இல்லை? ஆமாம், அது போலையும் செய்யுங்க. காலையிலே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது சாப்பிட்டா நல்லது. அது நேற்று கொஞ்சம் சர்ச்சுக்கு திரியாத்திரை போகவே இன்றைக்கி கொஞ்சம் டிஃபன் லேட்டு. இது என்ன வீடியோ வந்திருக்கு. அப்படியே கொரகொரப்பாக கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, தேங்காய் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இது மேலே போட்டுருங்க.
இல்லை திருவிக்கலாம். துருவில் இருந்ததுன்னா திருவியும் போடுங்க, இல்லை சீவல் இருந்ததுன்னா கூட அதுலேயும் சீவி போடலாம். தேங்காய் புட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். மூடி போட்டு சரி, இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, பார்த்துடலாம். இப்போ வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்து சாப்பிட வேண்டியது. வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா குச்சி, சுத்தமான குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். மாவாக இருந்ததுன்னா இதில் விட்டோம், தண்ணியில் கழுவிட்டு. இது கருவேப்பிலை குச்சி. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்ல? இல்லை, வெந்துருச்சு. அவ்வளோதானா? ஓகே, மாவு எதுவும் ரெடி. தள்ளு. இந்த குண்டானில் கொட்டி சாப்பிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டு ரவுண்டாக இருக்கிறது அழகாக இருக்குது. இப்போ கொட்டின உடனே கொட்டி வச்சு. இல்லை, அந்த ரவுண்டு ரவுண்டாக இருக்குது. இட்லி இது வரை தள்ளி பாருங்க. இங்கே பாரு, இட்லி மாதிரி வந்துச்சா? இன்றைக்கி வந்து இது என்னது? இது ராகி புட்டா? ஆமாம், ராகி புட்டு. இப்போ ராகி புட்டு சர்க்கரை வச்சு தான் நாங்கள் எப்பவுமே சாப்பிடுவோம். சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம். வாழைப்பழம் இருக்குது, ஒரு அழகாக இருக்குது பாரு. அப்படியே அதான் பார்த்துட்ருக்கேன். இது கலரேட்டா அவ்வளோதானா? ஆமாம், கலரிட்டு திட்டமாக நம்மளுக்கு சர்க்கரை போட்டுக்கணும். இதோ உடச்சி விட்ற பாருங்க. ஏன் வந்து கம்மியாக போடுறேன், தேங்காய் கம்மியாக இருக்கும் அப்படின்னாக்கா அதிகமாக போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா அதிகமாக போட்டுங்க. நல்லா இருக்கும். தேங்காய் அதிகமாக இருந்தாலும் ஜீரணம் ஆகாது. அந்த தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப தேங்காய் போடக்கூடாது, சும்மா வாசனைக்கு. இல்லை, சில பேர் பிடிச்சவங்களுக்கு சொல்கிறாங்க தேங்காய் சைடில் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. தேங்காய் போட்டு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு செட் ஆகும். தேங்காய் போட்டாலும் நல்லது தான். இப்போ இது கலரியாச்சு. இதோ சரி, பூண்டு போட்டு முடிஞ்சிருச்சா? வரேன். சக்கரை போட்டு இது பண்ணி வீடியோவும் முடிச்சிருவோம். இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் vlog இது. சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுங்க. சுகர் உடம்பு இருந்ததுன்னா கூட வந்து கம்மியாக போட்டுங்க. கம்மியாக தான் போடணும் சர்க்கரைலாம். எப்பயுமே இனிப்பு கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மியாகவே சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ராகி கம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறதே நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடலாம். அதோட சப்பாத்தி, பூரி, பொங்கல், கெவுரு புட்டு, புட்டு சாப்பிட்லாம். கெவுரு அடை, களி, கூழ் எல்லாமே சாப்பிடும். இது எல்லாமே வெயில் காலத்தில் அதிகமாக. கூழ் இன்னொரு வாட்டி போடும்போது இன்னொரு vlog அது வீடியோவில் போடுறேன். கூழ் செய்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து புட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். பழம் என்ன புட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ராகி புட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கொடுத்துட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்வீட்டி. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.